மருத்துவ தவறு என்பது இந்த உலகத்திலே அடிக்கடி நிகழ்கின்ற ஒன்று. ஏனென்று சொல்லி சொன்னால், மருத்துவர்களும் மனிதர்களாக இருக்கின்ற சூழலிலே இந்த மருத்துவ தவறு என்பது தவிர்க்க முடியாத அல்லது விபத்தாக தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இவ்வாறான மருத்துவ தவறுகள் பெரும்பாலும் மூடி மறைக்கப்படுகின்றன என்பதுதான் பொதுவாக மக்களிடத்தில் இருக்கின்ற ஆதங்கமாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே அவ்வாறு பொதுவாக ஒரு கருத்து இருந்தாலும் கூட சில இடங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான மருத்துவ தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவ்வாறான தவறுகளை புரிந்த வைத்தியர்கள் தண்டிக்கப்படுகின்ற அல்லது இழப்பீடு வழங்க வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்படுகின்றார்கள் என்பதுதான் இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரை சேர்ந்த ஒரு பத்மாவதி என்கின்ற பெண் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அவர் இந்த பிரச்சனையை கையாண்டு இறுதியிலே அவர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான இழப்பீட்டை பெற்றிருக்கின்றார். அது என்ன விடயம், அதிலே எவ்வாறு அவர் அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொண்டார் போன்ற சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவிலே பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கர்நாடக மாநிலத்தில், இந்தியாவிலே கர்நாடக மாநிலத்திலே பெங்களூர் நகரிலே பத்மாவதி என்கின்ற பெண், அப்போது அவருக்கு 2004ஆம் ஆண்டிலே அவருக்கு 32 வயது. 32 வயதான பெண் அந்த மாநிலத்திலே இருக்கின்ற பெங்களூரில் இருக்கின்ற இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலே குடல் இறக்க நோய்க்கான சிகிச்சையை சத்திர சிகிச்சையை மேற்கொள்கின்றார். அந்த ஒரு வைத்தியசாலையிலே அவருக்கு அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டது 2 பெண் வைத்தியர்கள். இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முடிவுறுத்தப்பட்டு அவர் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பி இருக்கின்றார். இந்த சம்பவம் இடம்பெற்று 2-3 வருடங்கள் கடந்ததன் பின்னர் அவருக்கு தீவிரமான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வயிற்று வலி ஏற்பட்டதன் தொடர்ச்சியாக அவர் குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலைக்கு சென்று தனக்கு வாரான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை தெரிவித்த போது அவருக்கு வலி நிவாரணி மாத்திரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட காயங்கள் தொடர்பாக இந்த வலி இருக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு 2-3 தடவைகள் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று அவர் வலி நிவாரணி மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு அந்த வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பி இருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இடம்பெற்ற நிலைமையிலே அவர் தொடர்ச்சியாக தீவிரமான வயிற்று வலியினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே 2019ஆம் ஆண்டிலே அவர் பிரிதொரு வைத்தியசாலைக்கு செல்கின்றார். பெங்களூரில் இருக்கின்ற பிரிதொரு வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய பிரச்சனை தொடர்பாக கூறிய போது அவர்கள் அங்கிருந்த வைத்தியர்கள் இவருடைய வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவருடைய வயிற்றிலே சத்திர சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகின்ற ஊசி ஒன்று இருந்திருக்கின்றது. இது தொடர்பாக வைத்தியர்கள் உடனடியாக இந்த பத்மாவதி என்கின்ற பெண்ணுக்கு கூறி சத்திர சிகிச்சையின் மூலம் அந்த ஊசியை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் அந்த ஊசி வயிற்றில் இருப்பதாலேயே வயிற்று வலி ஏற்படுவதாகவும் வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டிலே அவற்றை வயிற்றிலிருந்து 3.2 சென்டிமீட்டர் அளவிலான ஊசி அகற்றப்படுகின்றது. இந்த விடயத்தை தொடர்ந்து அவர் அந்த பத்மாவதி என்கின்ற பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெங்களூரில் இருக்கின்ற நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை அல்லது நுகர்வோர் நலன் பேணும் ஆணையத்தை நாடி தன்னுடைய முறைப்பாட்டை வழங்குகின்றார். தனக்கு இந்த வைத்தியசாலையிலே மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது வைத்தியர்கள் தன்னுடைய வயிற்றிலே ஊசியை வைத்து சத்திர சிகிச்சையை மேற்கொண்டதாக அவர் முறைப்பாடு அளித்தார். அந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று கிட்டத்தட்ட இந்த சம்பவம் 2004ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 20 வருடங்களின் பின்னர் அந்த பெண்ணுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த சத்திர சிகிச்சையை செய்த வைத்தியசாலை நிர்வாகம் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடை வழங்க வேண்டும் என்று அந்த ஆணையம் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போல அந்த பெண்ணுக்கு, பத்மாவதி என்ற அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த அல்லது சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட
2 பெண் வைத்தியர்களும் வழக்கு செலவான 50,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்றும் அந்த ஆணையம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.